6 ஆயிடுச்சு. மாப்போசி வந்து கதையை வந்து தம்பி போஸ் வெங்கட் வந்து வீட்டில் கதை சொன்னோன்னே அவர் வந்து நடிச்சுக்கிட்டே கதை சொன்னார். என்னோடய ஒய்ஃப் மோர் கொடுக்க வந்தவங்க மோர் அப்படியே நிறுத்திட்டு இவர் கத்துறதை பார்த்துட்டு இது எப்படி என்ன இப்படி கத்தி கதை சொல்லிட்டுருக்கேன். அப்புறம் கேட்டாங்க. நான் சொன்னேன் போஸ் இதை நான் நடிக்க முடியுமா, நீ என்ன இப்படி நடிக்கிற, இவ்வளோ அழகாக நடிக்கிற. அவர் அந்த வாயெல்லாம் கொண்டுட்டு கையெல்லாம் வச்சு நடந்து வேற காமிச்சு இப்படி தான் நடந்து வரணும், இப்படி தான் சங்கிலி கட்டிக்கணும் அப்படின்னு ஃபுல் பிக்சரையும் கதை சொன்னார். நான் கதை சொல்லி 10வது நிமிஷம் நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டேன். மிக அற்புதமாக ஒரு நல்ல கதையை, நாட்டுக்கு தேவையான கதையை போஸ் வெங்கட் அவர்கள் பண்ணியிருக்காரு. அதில் நான் வந்து சும்மா நான் ஜெயிலில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணேன், அந்த ராயனில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணேன். அது மாதிரி இதில் ஒரு கேரக்டராக பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். எல்லா புகழும் போஸ் வெங்கட் தான். நான் என்ன செஞ்சாலும் அது வந்து போஸ் வெங்கட் சொல்லி கொடுத்ததை அப்படியே திருப்பி செஞ்சுருக்கேன். அவ்வளோதான். மற்றும் என்னுடைய நண்பர் தயாரிப்பாளர் சிராஜை பற்றி சொல்லணும். சிராஜ் வந்து இந்த சின்ன வயசுல இந்த கதையை கேட்டு அந்த மனநிலையை அவன் வந்து ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். ஒரு சிறப்பான ஒரு கமர்ஷியல் படம்னா பார்த்தோன்னா கேட்டோன்னா உடனே ஓகேன்னு சொல்லலாம். இது வந்து கமர்ஷியலும் இருக்கும், பட் இதில் ஒரு கருத்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து மென்மையாகவும் செகண்ட் ஹாஃப் வந்து வன்மையாகவும் போகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல படம். எல்லாரும் கூடிய ஒரு தேடலில் பார்க்க போகிறீங்க. நன்றி, வணக்கம். இதே இடத்துல நின்றுட்டு ஒரு கதறுன்னு நான் கன்னிமாடம் படம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கன்னிமாடத்தை கரை சேர்த்து இன்னைக்கு இங்கே நிற்க வச்சது நீங்கள் தான். உங்களுக்கு முதல்ல என்னோட சிறந்தான நன்றிகள். அடுத்தது இப்போ சார் அவரோட வந்திருக்கேன். நிறைய பேர் படம் பார்த்துட்டு போகும்போது சொன்னீங்க அடுத்த படம் நிச்சயமாக நல்ல படமாக நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நன்றி வந்து ரொம்ப எமோஷ்னலாக சொல்ல வேண்டிய ஒரு டைம் இது. ஆனால் விஜய் சேதுபதி சார் பயங்கரமாக திட்டுவார் என்ன, அதை சொல்லி முன்னாடியே. ஏன்னா நேற்று நடந்த சம்பவம் அந்த மாதிரி அப்படியே ஆர்டராக சொல்லிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதி சார் கன்னிமாடம் பண்ணும்போது சாரை பார்க்க போயிருந்தேன். அப்போது விக்னேஷ்வரன் சார் அவர் பேசிட்டு தான் அங்கே தள்ளி நின்னேன். அப்போ அந்த இடத்துலேருந்து விஜய் சேதுபதி சார் திரும்பி பார்த்தா நான் அங்கே நிற்கிறேன். தப்புன்னு ஓடி வந்தார். ஏன் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு உங்களை பக்கம் தான் வந்து அங்கே வர வேண்டியது தானே என்னாரு. இல்லை நீங்கள் என்ன விஷயம்னு கேட்டால் மாதிரி கன்னிமாடம் ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஆடியோ ரிலீஸ் நீங்கள் வரணும், அதுக்கு வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நான் வந்துடுறேன், நீங்கள் போங்க. என்ன டேட் இருக்கா, வந்துடுறேன். வந்தார். அவ்வளோ பிஸியாக இருந்தவர் எனக்கு மொத்தமே கொடுத்தது 3 செகண்ட் தான் டைம் கொடுத்தார். இப்போ வாரி நீங்கள் போங்க, நீங்கள் போய் நிற்காதீங்க. அதாவது நான் நிற்கிறது கூட அவரால் அக்செப்ட் பண்ண முடியல. அப்புறம் இப்போது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் நேற்று நைட்டு தான் கூப்பிட்டேன். ஏன்னா 3 நிமிஷத்துல தான் வந்தாரேங்கிறாரே, நடுவில் 24 மணி நேரம் டைம் இருக்குது. அதனால் நேற்று தான் போய் கூப்பிட்டப்போ நான் போய் ஒரு மாதிரி ரொம்ப ஹெசிடேட்டாக உட்காந்துருந்தேன். என்னன்னு திரும்ப கேட்டார். இது மாதிரி ஆடியோ ரிலீஸ் வச்சுருக்கேன் சார். என்னைக்கு? நாளைக்கா நாளைக்கு சார் அப்படின்னு. நான் ஒரு போஸ் வெங்கட் நானோ இல்லை இவரோ அவரோ அவர் யாருக்கிட்ட போய் நம்ம அப்படி சொன்னாலும் ஒரு நிமிஷம் அந்த மூளை என்ன சொல்லணும்னா, நீ என்ன பெரிய ஆளா, நாளைக்கு ஆடியோ ரிலீஸ் வச்சுட்டு என்ன கூப்பிட்றேன், உனக்கு என்ன திமுறான்னு வராத மனிதனே இருக்க மாட்டான். ஒரே ஒருத்தர் இருக்கான் போல இருக்கு, பேர் விஜய் சேதுபதி. அப்படியே எனக்கு அதை சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறது கூட மேட்டர் இல்லை. மேக்கப் போட்டுட்டு இருக்காரு. அப்போ அந்த ஹேருக்கு ஒரு க்ளோஸ் பண்ணியிருப்பா, கை வெளியே எடுக்க முடியாது. அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கையை வெளியே எடுத்து கொடுத்தாரு. அந்த கையில் ஒரு பெரிய இறுக்கம் இருந்தது. நான் சாரி சார் அந்த சமயத்தில் ரொம்ப அதில் வந்து வெளியே வந்து ஓடிட்டேன். நான் ஓடிட்டு திரும்ப போயிட்டு வரேன்னு சொல்ல வரும்போது அவர் தெரிஞ்சிருச்சு. அது இன்னொரு தடவை இறுக்கி கை பிடிச்சி ஆன் டைம் இருப்பேன்னாரு. நான் இங்கே 9:25 வந்தேன், சார் 9 மணிக்கே வந்துட்டாரு. ஸோ விஜய் சேதுபதி சார் வந்து இனிமே நன்றி அந்த மாதிரிலாம் என்னால் சொல்ல முடியாது. அதுக்கு வேறு ஏதாவது வார்த்தை இருந்ததுன்னா கண்டுபிடிச்சு நான் உங்களை சந்திச்சு சொல்கிறேன் சார். நிச்சயமாக இல்லை சார். அடுத்தபடியாக என்னுடைய அருமை சகோதரர் நட்டி அவர்கள். இப்போது இன்னைக்கு இருக்கிற பயங்கர குரோத்தில் நட்டி சாருடைய வளர்ச்சி ரொம்ப ஆரோக்கியமான வளர்ச்சி. அதாவது நல்ல நடிகராக வளருவது, ரொம்ப பிரமாதமான நடிகராக பிரமிப்பூட்டிகிட்டே இருக்கிறாரு. நான் கர்ணன் படம் பார்த்துட்டு 1.5 மணி நேரம் பேசினேன். யாராலையும் பண்ண முடியாது சார், என்ன சார் பாடி லாங்குவேஜ்னு சொல்லி அப்படி ஒரு நட்பில் இருந்தோம். அவர்கிட்டையும் நான் நேற்று தான் போய் கேட்டேன், சார் ஆடியோ ரிலீஸ்க்கு வரணும்னு. அப்பா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன் அப்படின்னாரு. நான் ஆஃப் ஆகிட்டேன். அதுக்காக வரலன்னுலாம் சொல்ல, ஆன் டைம் இருப்பேன். அவரும் 9 மணிக்கு வந்துட்டாரு. அது இல்லாமல்
அம்மா கிரியேஷன் சிவா சார், இவங்களெல்லாம் கூட அட்லீஸ்ட் ஒரு 8-9 மணிக்குள்ள கூப்பிட்டேன். அவர் நைட்டு 9:30 மணிக்கு தான் கூப்பிட்டேன். 9:30 கூப்பிட்டு சாரி சொன்னேன். எதுக்கு சாரி? நீ வந்து நல்ல விஷயத்துக்கு கூப்பிடுற, நல்ல விஷயத்துக்கு அடுத்த செகண்ட் வந்து நான் நிக்கணும்டான்னு சொல்லி இங்க வந்து நிக்கிற திரு அம்மா கிரியேஷன் சிவா அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. இந்த சார் என்கின்ற தலைப்பு அவருடையது. அவர் இல்லையெனில் இங்கே சார் கிடையாது. நான் இதற்கு முன்பு மாப்போசின்னு ஒரு தலைப்பு வச்சிருந்தேன். அந்த குடும்பத்தார் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அவங்க கிட்ட போய் இந்த திரைப்படம் வந்து ரொம்ப நல்ல திரைப்படம், ஒரு ஆசிரியர் பற்றிய திரைப்படம், மாப்போசி என்ற அவருடைய பேருக்கு வந்து களங்கமில்லாத திரைப்படம் சொன்னப்போ அவங்க ஒத்துக்கல. அந்த சூழலில் நடுவில் இருந்து இதை பஞ்சாயத்து பண்ணி எனக்கு நடுநிலையா இருந்த நடிகர் சிவகுமார் சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் தான் அந்த பஞ்சாயத்தை முடிச்சு வச்சாரு. அதுக்கப்புறம் இந்த சார்னு தலைப்பு கிடைச்சோன்னே அம்மா கிரியேஷன் சிவா சாருக்கு ஃபோன் பண்ணேன். என்ன பண்ணணும்னு கேட்டாரு. சார் பெரிய பெயினா இருக்கு, ஒரு பெரிய தலைப்பை கொண்டு 1 வருஷம் சேர்த்துட்டு மாற்றும் போது என்னால் என்ன பண்ண முடியும்னு தெரியல. எளிதான ஒரு தலைப்பா சார் கிடைச்சிருக்கு, ஆனால் அதை எடுக்க முடியாது. ஏன்னா அப்பதான் பிடி சார்லாம் வந்திருக்கு. உனக்கேண்டா நான் பண்ணி தரேன்டான்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்திற்குள் எல்லார்கிட்டையும் என்ஓசி வாங்கி, நான் போவே இல்லை, அவர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு பையன் அனுப்பி யார் யார்கிட்டையெல்லாம் சார் இருந்ததோ, எத்தனை பேர் வச்சிருந்தாங்கன்னு எனக்கு தெரியல, எல்லார்கிட்டையும் என்ஓசி வாங்கி 4 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணாரு. தாய்ப்பு வந்து வாங்கிட்டு போ அப்படின்னாரு. ரொம்ப நன்றி சார். தனஞ்சயன் சார் இந்த திரைப்படத்தோட கிளிப்பிங்ஸ் மட்டுமே பார்த்துட்டு இந்த திரைப்படம் நல்ல திரைப்படம்னு இன்னைக்கு இண்டஸ்ட்ரி பேசிக்கிட்டு இருக்குன்னா அது காரணம் தனஞ்சயன் சார் தான். மவுத் டாக்னு சொல்லுவாங்கல்ல, உண்மையிலேயே இங்கே ஓடிய அத்தனை திரைப்படங்களுடைய மவுத்தும் தனஞ்சயன் சார் தான். அவர் தான் முதலா படம் பார்ப்பாரு, அவர் தான் முதலா சொல்லுவாரு வெளியில. இப்போ தனஞ்சயன் சார் சொன்ன அந்த படம் நல்லா இருக்குங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எழுதப்படாத விதி. அவர் தான் போய் ஒவ்வொரு இடத்துலையும் நல்ல படம்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கான காரணம் தனஞ்சயன் சார். மிக்க நன்றி சார், வந்ததுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் உங்க சீஃப் கெஸ்ட் சித்தார்த்த வந்து நான் கூப்பிடல, ஆனா ப்ரிவியூக்கும் சரி எல்லாத்துக்கும் வந்து சித்தார்த்த நிக்கிறாரு. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. இந்த படத்தினுடைய முதல் மியூசிக் டைரக்டர் சித்தார்த்த தான். ஆமா, சித்தார்த்த போய் கதை சொன்னேன். கதை சொல்லிட்டு 2-3 டியூன்ஸ் கேட்டேன். எல்லாம் போட்டுட்டே இருந்தாரு. போட்டே இருந்தோன்னே சித்தார்த்த நான் ஒன்று பண்ணட்டா அப்படின்னு, என்ன உங்க இசை ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம அடுத்த படம் பண்ணுவோம் அப்படின்னு. குழந்தை அண்ணா நல்லா பண்ணிக்கங்கண்ணே, தாராளமா பண்ணுங்கண்ணே, ஆனா இந்த படம் பெருசா வரும்ண்ணே அப்படின்னாரு. அப்படிப்பட்ட ப்ரிவியூல பார்த்தா ஃபர்ஸ்ட்ல நிக்கிறாரு. நான் கூப்பிடல, ஆடியோ ரிலீஸ் நான் கூப்பிடல. எப்படி அந்த மனசு இருக்கும்னு இடத்துல குழந்தை மாதிரி இருக்காருன்னு நினைச்சேன். குழந்தை மனசோடய இன்னும் இருக்கிற சித்தார்த்த அவர்களுக்கு என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி விவேகா சார் வந்து இந்த திரைப்படத்துல எல்லா பாடலும் எழுதியிருக்கிறாரு. என்னுடைய முதல் படத்துலையும் அவர் தான் எழுதினாரு. இடையில வந்து அவர் பிஸியா இருக்கிற போது 2 பாட்டு எழுதணும், அது நானே எழுதிட்டேன் வேற வழி இல்லாம. இப்ப இந்த முறை நான் எழுதி திட்டுவாங்க, நான் விரும்பல. அப்ப 2 பாடல் பேலன்ஸ் இருந்தது. பர்டிகுலரா படிச்சுக்கிறோம் பாடலை வந்து 2-3 பேர் எழுதினாங்க. அது எதுவுமே எனக்கு பிடிக்கல. அப்புறம் கடைசியா எனக்கு அருண்ராஜ் காமராஜா என்னோட அருமை சகோதரர் அவர் எழுதி கொடுத்தாரு. அந்த பாடல் பிரமாதமா இருந்துச்சு. பட் இருந்தாலும் கூட நான் அருண்ராஜ் வந்து பயங்கர பிஸியா இருந்தார். அதுல நிறைய கரெக்ஷன் பண்ண வேண்டி இருந்தது, என்னால பண்ண முடியல. அப்போ ஃபினான்ஷியலாகவும் ரொம்ப டைட்டா இருந்தது. அப்போ நான் போய் விவேகா சார்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி சார் அந்த பாடல் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு. ஹம்மிங் போட்டோன்னே அண்ணா இதை படிச்சுக்கிறோம்னு ஆரம்பிப்போம்னே அப்படின்னாரு. அப்படின்னு பட்டுன்னு அடிச்சது, செமையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து அந்த படிச்சுக்கிறோங்கிற சாங்கை காலையில சொன்னேன், சாயந்தரம் அனுப்பிச்சு விட்டாரு. அப்புறம் ரெக்கார்ட் பண்ணி ஷூட் பண்ணதுதான் அந்த பாடல். அதே நேரத்துல இன்னைக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு விவேகா சார் வந்து உட்கார்றதுக்கு நிறைய டிஃபிகல்டிஸ் இருந்தா கூட நான் நேற்று இரவு கூப்பிட்டு நீங்க வந்தே ஆகணும், இந்த மேடையில் அவர் சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு என்னை பற்றி, நீங்க வந்தே ஆகணும்னு சொல்லி வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். விமல் சார், நான் ஆக்சுவலி இதில் 2 பேர் பற்றி பேசணும், வெற்றிமாறன் சார் பற்றியும் ராகுல் பற்றியும் பேசணும். அதை நான் கடைசியாக சொல்லிடுறேன். விமல் சார், நான் போய் சிராஜ்கிட்ட போய் கதை சொல்லும்போது விமல் சார்கிட்ட கதை சொல்லியிருக்கேன், 5-10 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். சிராஜ் சார்கிட்ட கதை சொல்லி முடிச்சோடனே சொன்னாங்க, அண்ணா இந்த படத்தை நம்ம பண்ணுவோம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, விமல் டேட் வாங்க முடியுமா அப்படின்னாரு. அப்பதான் போய் பேசிட்டு வந்தேன், அவர்கிட்ட நான் சொல்லலை, சொல்ல அப்படியே பேசி பார்ப்போமே அப்படின்னு. அப்புறம் அவரையும் கூட்டி வீட்டுக்கு போனேன். நானும் வழக்கு மாப்பிள்ளை மாதிரி சொல்லிடுறேன். ஆமாம்மா அப்படின்னாரு. மாப்பிள்ளை அந்த மாதிரி ஒரு கதை இருக்கு, பண்ணுவோம்மா அப்படின்னாரு. அப்புறம் அந்த கதை தான் என்ன பண்ணுவோம் பண்ணுறதுக்கு, என்ன பண்ணிடுவோமாம்மா அப்படின்னாரு. டேட்டு கேட்டேன், எல்லாத்தையுமே பட்டு முடிச்சு கொடுத்தாரு. முடிச்சு கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு கதாநாயகன் இவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. ஏன்னா அன்னைக்கு ஷூட்டிங் இல்லாத நாள் கூட காலையில் வந்து உட்காந்துருவாரு. அவ்வளோ தூரம் நம்ம இந்த படத்தை டெடிகேட்டாக பண்ணி கொடுத்தாரு. வெளியில் வந்து அவரை பற்றி ஒரு புரளி இருந்தது, ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி இருப்பார் எப்படி இருப்பார்னு சொல்லி. நான் சத்தியம் பண்ணி சொல்ல, இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி கதாநாயகன் கிடைப்பது நம்மளை கொடுத்து வச்சிருக்கணும்.
அப்படி ஏதாவது வெளியில் பொருளி இருந்தால் அந்த பொருளைக்கு நான் இன்று முற்றுப்புள்ளி வைக்கிறேன், அது தவறு. ஒரு திரைப்படத்தை முடிச்சு கொடுத்துட்டு 2 நாள் எக்ஸ்ட்ரா உட்கார்ந்து இருந்துச்சு போனார். ஏன்னு கேட்டேன். திடீர்னு எடிட் பண்ணி பார்த்து 2 ஷாட் வந்தா என்ன பண்றது அப்படின்னாரு. சரி மாப்பிள்ள இருங்க, இருந்து 2 நாள் முடிச்சு பேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் தான் போனாரு. அதற்கு பிறகு பேட்ச் ஒர்க்குங்கிற பேர்ல ஒரு கதாநாயகனை நான் தொந்தரவு பண்ண மாதிரி வேற யாரும் பண்ணி இருக்க முடியாது, எல்லாத்தையும் வந்து பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த நேரத்தில் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரவணன் சார் சாதாரணமாக சொல்லிட்டாங்க. சரவணன் சார்கிட்ட போய் கதை சொன்னேன். கதை சொல்லும்போது மேடம் சொன்ன இது உண்மைதான். அந்த ரொம்ப நேரம் மோர பிடிச்சிட்டே இருந்தாங்க. அப்பவே சொல்லிட்டேன் நான் பண்றேன்ப்பா, ஆனா பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குங்களா கேட்பாரு. ஈஸியா பண்ணலாம் சார்னு ரொம்ப ஈஸியா பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்ப டெடிகேட்டா ஃபுல்லா எல்லாம் இருந்து பண்ணி கொடுத்தாரு. ஸோ நன்றி சரவணன் சார். அடுத்தது கதாநாயகி. நாங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட வேண்டிய ஒரு சூழல். என்ன காரணம்னா வேற ஒரு ஹீரோயின் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ திரும்ப இன்னொரு ஹீரோயினை போய் தேடி அவங்க எப்படி நடிப்பாங்க அப்படிலாம் பார்த்தா ரொம்ப டைம் எடுக்கும். போய் இறங்கிட்டோம் வேற ஸ்பாட்ல. நாங்க புக் பண்ணியிருந்த பொண்ணு ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல நடக்க முடியாம போயிடுச்சு. அப்போ அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி கேட்டோம். எந்த விதமான மறுப்புமே சொல்லாம வந்த சாயா அவங்க அம்மா எல்லாருக்குமே நன்றி. அதுக்கப்புறம் இதில் நடித்த விஜயமுருகன் சார், சரவணசக்தி, அப்புறம் நடிகர்கள் ஸ்ரீராம், சந்திரகுமார் சார், எலிசபெத் மேடம், பிரணா, ஆத்தங்குடி இளையராஜா பற்றி சொல்லணும். இளையராஜா ரொம்ப வருஷம் மிகப்பெரிய சிங்கர். இன்னைக்கு யூடியூப்ல எங்கேயோ இருக்காரு. நான் போய் கேட்டோடனே வந்து ஸ்டுடியோவில் சித்துக்குமாருக்கு நன்றி சொல்லணும். அந்த நேரத்தில் என்னன்னா டியூனு சித்து போட்டாரு. ஆனால் அந்த பையன் டெவலப் பண்ணான். அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் லண்டன்ல எங்கேயோ ஃபாரின்ல இருந்துட்டு அங்கேருந்து பாட்டு எழுதுறாங்க. ஒரே நாளில் முடிஞ்சிருச்சு அந்த புட்ட வச்ச புடவைக்காரி. ஆனால் எவ்வளோ நல்ல மனசு இருந்தா சித்து இல்லை அண்ணே அதுக்கு தனி கார்டு போடுங்க, இசை பாடல்கள் எழுத்து இளையராஜான்னு போடுங்க, என் பேர் போடாதீங்க அப்படின்னு சொல்லி சித்து சொன்னதுனால காரே தனியா போட்டிருக்கோம் இளையராஜாவுக்கு. சித்துக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே சரவணன் சார், 2 சரவணன் சார் ப்ரொடியூசர்ஸ் எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. விஜயமுருகன் சார் வந்து அவர் கொடுக்க முடியாத டேட்டை எனக்காக கொடுத்து நடிச்சு கொடுத்ததுக்கு நன்றி. சரவணசக்தி வந்திருந்தாரு மேலும். சரவணசக்தி அவர்கள் என்னுடைய மைத்துனர், அவர் எனக்கு நடித்து கொடுத்ததுக்கு நன்றி. ஆர்ட் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஆர்ட் டைரக்டர். எனக்கு அந்த பையன் திட்டு வாங்கின மாதிரி அவங்க அப்பா அம்மாட்ட கூட வாங்கியிருக்க மாட்டான். எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல இருந்து இந்த படத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுத்த பாரதிக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் கேமராமேன் இனியன் அவர்கள் வந்திருக்காரா இல்லையான்னு தெரியல. இனியன் இல்லைன்னா ஓகே. அதே மாதிரி எடிட்டர் ஸ்ரீஜித் ரொம்ப பிரமாதமா எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்னுடைய தம்பி ஸ்ரீராம், என்னுடைய முதல் பட கதாநாயகன். இந்த படத்தில் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணுறேன்னு உட்காந்துட்டான். டேய் உனக்கு லைஃப் இருக்கு, அந்த வேலையை பண்ணாதன்னு சொல்லி சொன்னேன். இல்லை நான் வந்து உட்காரணும்ட்டு வந்து ஃபுல் படம் உட்கார்ந்தான். அப்படி நடிக்கிறியான்னு கேட்டேன். ஒரு ஷாட் நாள் நடிக்கிறேன்னா அதனால ஒரு சின்ன கேரக்டர், ஒரு கதாநாயகன் என் கூடவே படம் இருந்து முடிச்சு எடிட்டிங்ல இருந்து சவுண்ட்ல இருந்து இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டாந்து நிப்பாட்டின ஸ்ரீராமுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அது இல்லைன்னா அந்த ஸ்ரீராம் இல்லைன்னா என்னோட முதல் படமே கிடைச்சிருக்காரு. நீங்க எல்லாரும் அவரோட எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இயக்குனர், புரட்சி இயக்குனர், என்னுடைய குரு திரு வெற்றிமாறன் அவர்களை வருக 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 நல்ல பலத்த கரகோஷத்தோடு வருக வருக என்று வரவேற்கிறேன். எல்லாரும் மன்னிக்கணும், லேட் ஆயிடுச்சு. ஷூட்டிங் முடிச்சுட்டு நேற்று காலையில் செங்கல்பட்டு கிளம்பி வந்தால் லேட் ஆயிடுச்சு, சாரி. வேற யார் பேரும் விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. அடுத்து நான் குறிப்பா நான் சொல்ல வேண்டிய இடத்துக்கு நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சித்துக்குமார் மியூசிக் டைரக்டர், இந்த இந்த விழாவினுடைய கதாநாயகன். எழுதி வச்சுக்கோங்க, அடுத்த 15 வருடங்களுக்கு தமிழ் சினிமாவை ஆட்டி வைக்க போற ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர். அப்டேட்டட் யங், ரொம்ப அப்டேட்டட் யங். ஆனா நிறைய இளையராஜா சாரும் இன்னும் சொல்ல போனா எம்எஸ் விஸ்வநாதன் சாரும் மிக்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பையன். கையில ஃபுல்லா ஏஆர் ரஹ்மான், டோட்டலா வேறையா இருக்கான். எனக்கு வந்து கொஞ்ச நேரம் நம்ம 90s கிட்ஸ் இல்லையா, எனக்கு கொஞ்ச நேரம் அந்த இசையை பிடிப்பதற்கு கொஞ்சம் சிரமமா இருந்தது. அப்புறம் ஒரு வழியா தேடி அடிச்சு பிடிச்சுதான் இந்த இசையை கொண்டு வந்தோம். மிகப்பெரிய இசையமைப்பாளர், வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் இசையமைப்புக்கு உங்களுக்கு பெரிய பேர் கொடுக்கும். எனக்காக ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து நான் என் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். அடுத்தது இந்த படம் எல்லாம் முடிச்சுட்டு ரிலீஸ்ன்னு வந்துருச்சு. ரிலீஸ்ன்னு வரும்பொழுது என்னுடைய அருமை சகோதரர் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர்களுக்கு படம் காமிச்சோம். படம் காமித்த உடனே அவர் சொன்னாரு, எக்ஸ்கியூஸ் மீ, பேசலாமா? ரெடி, உங்களுக்குள்ள பேசுங்க ப்ளீஸ். அப்போ ராகுல் சார் வந்து படம் பார்த்துட்டு வெளியே வந்தாங்க. வெளியே வந்துட்டு ஒரு
வந்து கட்டி பிடிச்சிட்டு என்னை பேசவே விடல அவரே தான் பேசினாரு. ஆனால் இந்த திரைப்படத்தை நான் வெளியிடுகிறேன் அப்படின்னாரு. அப்போ நான் கேட்டேன், கோட் விஜய் எத்தனை கோடி திரைப்படம், அடுத்து ஒரு சின்ன படமானார், நல்ல படம் அப்படின்னாரு. எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. இந்த திரைப்படத்தை நான் தான் பண்ணுவேன், பெரிய ரிலீஸாக பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன திரு ராகுல் அவர்களுக்கும் ரோமியோ பிக்சர்ஸ் ஊழியர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் கடைசி நன்றி, நான் சாருக்கு இந்த நியூஸாக தான் கொண்டு கொடுக்கணும்னு நினச்சேன். சாருக்கு என்னுடைய மனசு தெரியும், கரெக்டாக வந்துடுவார். நான் சாரை பற்றி கடைசியாக பேசுகிற நேரத்துக்கு சார் வந்துட்டாங்க. நான் முதல் படம் எனக்கு வந்து ஒரு மைலேஜ் கிடைக்காதுக்கான காரணத்தை வெற்றி சார்கிட்ட சொல்லணும்னு நான் ரொம்ப ஆசையோடு இருந்தேன். அப்படி இப்படின்னு பிடிச்சி சாரை பிடிச்சிட்டேன். எனக்கும் சாருக்கும் அப்போ பழக்கமே கிடையாது. ஒரு ஸ்டுடியோவில் இருந்தாங்க. நைட் 11:30 சாரை போய் பார்த்தேன். ஒரு மிகப்பெரிய அன்போடையும் மரியாதையும் உட்கார வச்சுட்டு என்னன்னு கேட்டாங்க. ஒரு படம் பண்ணியிருக்கிறேன் சார், இந்த மாதிரி கன்னிமாடம் எனக்கு தெரியும்னு சொன்னாங்க. அது போய் சேராததுக்கான காரணங்களை சொல்லிட்டு, இதை போய் சேர்க்கணும் சார், உங்கள் ஒரு பேர் இருந்ததுன்னா போதும் அப்படின்னேன். அது என்னங்க பேர், நானே வரேன், படத்தை காட்டுங்கன்னாரு. ஆனால் அது என்னுடைய திரைப்படமாக இருக்கணும், அது என் சாயல் திரைப்படமாக இருக்கணும் அப்படின்னா நான் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் திரைப்படத்தை கொடுத்தேன். படம் பார்த்த உடனே என்னை கூப்பிட்டாரு. நான் குழந்தையிலேருந்து நமக்கு நிறைய பேரை பார்த்து கைகால் உதறி இருக்கு. நான் முதல் முறையாக வாயை திறந்து பேச முடியாத அளவுக்கு கைகால் உதறினது சார் படம் பார்த்துட்டேன் வான்னு சொன்னப்போ. ஒரு நடுக்கத்தோடையே போனேன். சார் ஏற்ற மாதிரி உட்காந்துருந்தாங்க. லேப்டாப்பில், அதுவும் பார்வை எம்எல்ஏல வாங்கன்ட்டு லேப்டாப்பில் இருந்துச்சு பார்வை. அவர் அதில் தான் படம் பார்த்துருந்தாரு. இப்போது சார் என்ன சொல்லணும்னு நினச்சாரு அப்படின்னு நான் ஏன் மைண்ட் வாய்ஸ் என்னென்னா, வாங்க போஸ், நீங்கள் நல்ல ஆக்டர், நடிச்சுட்டு போயிருக்கலாமே, எதுக்கு உங்களுக்கு இந்த டைரக்ஷன்லாம், சத்தியமாக இதை எதிர்பார்த்தேன். இதை சொல்லியிருந்தாருன்னா அத்தோட டைரக்ஷனுக்கு ஒரு முழுக்கு போட்டு வீட்டுக்கு போயிடலாம், இந்த மனநிலையோடு தான் போனேன். போய் ஏற்ற மாதிரி உட்கார்ந்தோடனே ஒரு பெரிய மௌனம். அந்த மௌனத்துக்கு அப்புறம் ஒரு வார்த்தை, படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போதான் மொத்த ப்ரெஷரும் எனக்கு குறைஞ்சது. அதுக்கப்புறம் ரொம்ப அப்படி ரிலாக்ஸ் ஆனேன். அப்புறம் இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய நூக்கன் கார்னர் சொன்னார். சொல்லுவாங்க ஜோசியக்காரர் பின்னாடி நடக்க போகிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்கிற மாதிரி, இந்த திரைப்படத்தில் எந்தெந்த காட்சிகள் நீ வெளியே எடுத்திருக்கேங்கிறத என்கிட்ட கேட்டார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த காட்சி இருக்குன்னு இது எங்கே செகண்ட் ஹாஃப்ல, ஏன் செகண்ட் ஹாஃப்ல வச்சுருங்க, ஃப்ரண்டில் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் பார்த்தீங்கல்ல 2D, அந்த 2D வந்து படத்துடைய முதல் பகுதியாக வச்சுருந்தேன். ஏன் 2D பண்ணீங்கன்னு கேட்டாங்க. இல்லை கதை, ஏன் கதை சொல்லணும், அதில் ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருக்குது, அதே நீங்கள் முன்னாடியே உடைக்கிறீங்க, அதை வெளியே எடுங்க அப்படின்னாரு. அதை வெளியே எடுத்துட்டேன். இந்த 35வது சீன் ஒன்று இருக்குமே, அது எங்கேன்னு கேட்டார். நான் தரன்னு முடித்தேன். எடுக்கலை சார் அப்படின்னு. ஏன் எடுக்கலை அப்படின்னு கேட்டார். இல்லை சார் கொஞ்சம் என்ன காம்பினேஷன் செட் ஆகலை, அது வச்சா தான் படம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னாரு. விமல் சார் ஒரு ஷூட்டிங்கில் இருந்தார், விஜயமுருகன் சார் ஒரு இடத்துல இருந்தார். ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு இந்த நேரத்தில் ஜனா அவங்களுடைய அப்பா ரவிச்சந்திரன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க எழில் சாருக்கு என்னுடைய நன்றி. அவங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு, போய் விஷயத்த சொன்னேன். அவர் கேமரா கொடுத்துட்டாரு எழில் சார். அப்பா எதையோ போய் ஷூட் பண்ணிக்க அப்படின்ட்டாரு. செல்வா சார் கேமராமேன், அவர் உங்கள் படத்தோட மூடு என்னன்னு கேட்டாரு. சொன்னேன், நீங்கள் ஒரு டயலாக் பார்த்தீங்கல்ல, பள்ளிக்கூடத்தை பற்றி பேசி பெண்கள் கல்வி கற்கக்கூடாதான ஒரு சீனு, அந்த சீன் இப்போ எடுத்தது, அது வெற்றி சார் சொல்லி நான் எடுத்தது. அந்த வசனம் சுகுணா திவாகரன் சார், அவர் எழுதின வசனத்தை நான் வெற்றி சாருக்கு அனுப்பிச்சேன். அவங்க படிச்சுட்டு அதில் 2 கரெக்ஷன் சொன்னார். அப்படி எழுதப்பட்டது தான் அந்த வசனம். படத்தில் அந்த டயலாக் வரும்போது கிளாப்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து இந்த நேரத்தில் எல்லாருக்குமே நன்றி. அப்படி தான் அந்த கட்சியை சேர்த்தோம், சார் சொல்லி தான் சேர்த்தோம். அப்புறம் முழுமையானதற்கு பிறகு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு என் பேர் போட்டுக்கோங்க அப்படின்னாரு. நான் உண்மையிலே பிறந்ததற்கான அடையாளம், இயக்கத்திற்கு வந்ததற்கான அடையாளம், நான் ஒரு மனிதனாக நல்ல நெஞ்சு நிமித்தி நான் இன்னைக்கு நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் வெற்றிமாறன் சார் தான். என் வாழ்நாளில் நான் 2 பேரை எப்பவுமே மறக்கக்கூடாதுன்னா வெற்றிமாறன் சாரும் விஜய் சேதுபதி சாரும். மறக்கக்கூடாது இல்லை, அது நினைக்காம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கிக்க கூடாது அப்படின்னு அந்த நேரத்தில் நினைக்கிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. இந்த திரைப்படத்தை கொடுத்த சிராஜ் அவர்களுக்கும், நிலோஃபர் சிராஜ் அவர்களுக்கும், இந்த திரைப்படத்துடைய நிர்வாக தயாரிப்பு கண்ணன் அவர்கள் ரொம்ப நன்றி. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் படப்படம் மேலே வந்திருக்கு. ஒரு செகண்ட் தான் டைம், டக்குன்னு லைனாக வந்து கடக்கணும். மதன், திரு, பிரேம், அன்பு, சிபி, தர்மா, விக்டர், இவங்க தான் இந்த திரைப்படத்தை இங்கே ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டினது. உங்களோட கரகோஷங்களோடு நன்றி. யார் பேரும் விட்டு போயிருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க, அது பர்பஸாக பண்ணப்பட்டதாக இருக்காது. மிக்க நன்றி, மிக்க நன்றி. தேங்க்யூ. நான் முதல்ல பேசணும்னு கேட்டு இந்த வாய்ப்பை வாங்கிட்டேன். ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளர் சார்பாக நன்றி சொல்லக்கூடிய ஒரு விழாவாக நான் எடுத்துக்கிறேன் இந்த இடத்த. குறிப்பாக வெற்றிமாறன் சார், நல்ல நல்ல திறமைகளை அடையாளம் கண்டு இப்படி உங்களுடைய உழைப்பை கொடுத்து, நேரத்தை கொடுத்து, உங்களுடைய பெயரை கொடுத்து இப்படி டேலண்ட் நீங்கள் வளர்த்து விடுறதுக்கு மொத்த இண்டஸ்ட்ரி சார்பாக என்னோட நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் சார்.
கண்டிப்பாக அது வந்து எல்லாரும் சரி இன்னைக்கு நிறைய இயக்குனர் வந்து தயாரிப்பாளர்லாம் படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் இல்லாமல் ஒருத்தர் எடுத்த படத்தை பார்த்து அது இவ்வளோ விலை மதிப்பற்ற உங்களுடைய பெயரை நீங்கள் தர்றது இருக்குல்ல. நான் ஒரு முறை சொன்னேன், நான் இயக்குனர் நியமனத்துக்கு அப்புறம் அவரை ஒப்பிடக்கூடிய ஒரே இயக்குனர் என்றால் அது வெற்றிமாறன் தான் என்று சொன்னேன். அப்பேற்பட்ட இயக்குனர் நீங்கள் உங்களுடைய பெயரை கொடுத்தது இன்றைக்கி வந்து போஸ்க்கு ஒரு லைஃப், அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு லைஃப், அந்த டீமுக்கு ஒரு லைஃப்ன்றதுக்காக மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். நீங்கள் முன்னாடி பேசிட்டு போயிருவீங்களோ நான் அதை சொல்லணுன்றதுக்காக தான் நான் முன்னாடி இந்த வாய்ப்பை நான் கேட்டு வாங்கினேன். அதே மாதிரி இன்றைக்கி படத்தில் சம்மந்தப்பட்டவங்களையே நம்ம வந்து படத்தோட ப்ரமோஷனுக்கு கொண்டு வர்றதுக்கு படாத பாடுபடும் பொழுது அவ்வளவு சின்ன படங்களுக்கும் அதிகமான விழாக்களில், அதிகமான திரைப்பட விழாக்களில் ஆடியோ ரிலீஸில் கலந்துக்கிட்ட ஒரே பெரிய ஹீரோ விஜய் சேதுபதி அவர்கள் தான். அப்படி ஒரு அன்பை அத்தனை பேர்ட்டையும் கொட்டுறாரு. அதுக்கு வந்து மொத்த இண்டஸ்ட்ரி சார்பாக உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக சார் இதெல்லாம் படத்துக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுன்றதை நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இது வந்து ஒரு யூடியூப்பில் வரும்போது அது வெற்றிமாறன் சார் இருக்கும்போதும் விஜய் சேதுபதி இருக்கும்போதும் எவ்வளோ மக்களை சென்றடையுதுன்றது எங்களுக்கு எவ்வளோ பெரிய பலமாக இருக்குது. அது ஏன்னா எனக்கு இந்த மாதிரி படங்களுக்கு பட்ஜெட் இல்லை பெரிய பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு. அதில் அந்த பட்ஜெட்டை நீங்கள் வந்து காப்பாற்றி கொடுத்து இந்த படத்தை கொண்டு போய் நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்கறதுல இந்த மாதிரி ஒரு 2 ஐகானிக் வந்து வந்ததில் எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. அந்த நன்றி இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நட்டி அவர்களுக்கு இந்த படத்தில் சம்மந்தம் பண்ணலாம் கூட அவருடைய பல்வேறு சூழ்நிலைகளில் வந்து பேசியிருக்கீங்க. இந்த மாதிரி எல்லாரும் கலந்து முடிந்தால் ஒரு ட்வீட் பண்ணுறது, முடிஞ்சால் இப்போ ஸ்டோரி போடுறது இல்லை கலந்துக்கிறதுங்கிற மாதிரி எல்லாருமே கலந்து இன்றைக்கி வந்து சினிமாவை கொண்டு போய் சேர்க்கணும். அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழலில் நம்ம இருக்கிறோம். இப்படி வந்து நீங்கள் பண்ணதுக்காக மாபெரும் நன்றி மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். போஸ் வெங்கட் ஒரு மிக திறமையான நடிகர். அதாவது டிவி சீரியல்லே முதல் முறையே பிரமாம நடிகரார்னு பேர் வாங்கின நடிகர் வந்து போஸ் வெங்கட் தான். ஏன்னா சீரியல்னாவே ஒரு வேறு மாதிரி இருக்கும், ஓவர் ஆக்டிங்காக இருக்குன்ற ஒரு காலகட்டம் இருக்கும்போது அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பெரிய பேர் வாங்கிய போஸ் அவர்கள். அந்த போஸ் அவர்கள் வந்து நிறைய இது மாதிரி வந்து ஆக்சுவலாக ஒரு பிரமாதமான ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு சொன்னார் என்கிட்ட. ஒரு எக்ஸ்ட்ரானரியே ஒரு டூயல் ஹீரோ பண்ணுற மாதிரி இவ்வளோ கமர்ஷியல் தாட் விட்ருக்கீங்கன்னு பேசும்போது இந்த சார் லைனே சொன்னது முதல்ல பண்ணது பண்ணிட்டு வாங்க போஸ், உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்குன்னு அப்போ நான் சொன்னேன். அதனால் அவருடைய உழைப்புக்கும் இத்தனை வருஷத்துக்கான சர்வீஸ்க்கும் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும். அதேபோல் இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட மியூசிக் டைரக்டர் என் அன்பு தம்பி விமல் ஒரு அற்புதமான ஒரு ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் டிலைட். அது அவர் அந்த மாதிரி ஒரு அற்புதமான நடிகர், நண்பர், மனிதர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். விமலுக்கு ஒரு பெரிய வெற்றி அமையணுன்றது என்னுடைய நீண்ட நாள் விருப்பம். மாபெரும் வெற்றி அமையணும், அது விமல் படம்னு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கணும்னு. அதுக்கு இன்றைக்கி வந்து வெற்றிமாறன் சார், விஜய் சேதுபதி கூட நிற்கிறாங்க. போஸ் வெங்கட் வந்து அதை கொண்டு வந்து சேர்த்துருவார் நிச்சயமாக. மொத்த டீமுக்கும், மியூசிக் டைரக்டர்ஸுக்கும், விவேக் அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படம் மாபெரும் வெற்றி அடையணும். மீண்டும் மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் நன்றி. உண்மையிலே ஆச்சரியமா இருந்தது. நான் என்னென்ன பேச நினைச்சோ அதெல்லாம் என்னுடைய நண்பர் சிவா சார் பேசிட்டாரு. முதல்ல எடுத்தோடனே நான் வெற்றிமாறன் சாரை வந்து ரொம்ப வாழ்த்து சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஏன்னா 2021 இன்னும் ஞாபகம் இருக்குது, நாங்கள் வந்து காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்ற ஒரு படத்தை காமிச்ச பிறகு அந்த படத்துக்கு அவருடைய பேரை கொடுத்து அது ஒரு முக்கியமான படமாக மாற்றினது வந்து நம்முடைய மாபெரும் இயக்குனரான வெற்றிமாறன் சார். அவர் இந்த படத்துக்கு பேர் கொடுத்தாருன்னா அவர் கண்டிப்பாக எல்லா படத்துக்கும் பேர் ஒத்துக்கவே மாட்டார். படம் பார்க்கணும், எனக்கு பிடிக்கணும், என்னுடைய ஃபிலாசபி ஒத்து வரணும், இந்த பல விஷயங்கள் இருக்குது. எந்த அளவு அவர் பேரில் எதிர்பார்ப்பு இருக்குன்னா, நான் எங்கே போனாலும், தெலுங்கு சினிமா போனாலும், ஹிந்தி சினிமா போனாலும், தமிழ் சினிமாலேருந்து ஒரு இயக்குனரோட பணியாற்றணும் அப்படின்னு பெரிய பெரிய நடிகர்கள்லாம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அது நம்ம வெற்றிமாறன் சார் தான். நேற்று ஜூனியர் என்டிஆர் அவர்கள் இங்கே வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறாரு தேவலா படத்துக்கு. அவர் கேட்குறாங்க, எப்போ நீங்கள் நேரடியாக தமிழ் சினிமா பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால் உடனே அவர் சொல்கிறார், வெற்றிமாறன் சார் எனக்கு எப்போ கதை கொடுக்குறீங்க, நான் உடனே பண்ண ரெடி அப்படின்னு ஒரு முழக்கமே விட்டார். வெற்றிமாறன் சார் கொஞ்சம் ஸ்பீடாக, நிறைய படம் தேவைப்படுது இந்தியன் சினிமாவுக்கு, தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை இந்தியன் சினிமாவுக்கே தேவைப்படுது. இன்னும் நிறைய படங்கள், விடுதலை 2, அதுக்கு பிறகு நிறைய வாடி வாசல் அப்படின்னு மாபெரும் வெற்றி படங்கள் உங்கள் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை இந்தியன் சினிமாவுக்கே வரணும். அது மூலமாக ஒரு பெரிய மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறோம். இந்த படத்துக்கு நீங்கள் படம் பார்த்துட்டு உங்கள் பேரை கொடுத்து இவ்வளோ பெரிய ஒரு படமாக மாற்றினதுக்கு நன்றி. இந்த விழா இவ்வளோ பெருசாக வந்ததுன்னா அதுக்கு நம்ம முக்கியமாக எல்லோரும் பாராட்டணும். இப்போ சிவா சார் சொன்ன மாதிரி தான், நான் வந்து ரிப்பீட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. சினிமா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் மிகப்பெரிய லெவலில் ரீச் பண்ணணும்னா தமிழ் சினிமா கொண்டாடும் நடிகர்கள், தமிழ் சினிமா கொண்டாடும் மாபெரும் நடிகர்கள் வந்து வாழ்த்து சொல்லி அந்த படத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும். அதை நம்ம மக்கள் செல்வன் மகாராஜா நான் சொல்லணும். இனிமேல் நம்முடைய மகாராஜா, நம்முடைய மக்கள் செல்வன் திரு விஜய் சேதுபதி சார் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் சார் நான் உங்களோட ட்வீட் பார்ப்பேன், நீங்கள் வந்து சின்ன சின்ன படங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட் அண்ட் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த அளவு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் வந்து உங்களுடைய பிஸி ஷெட்யூலில் இத்தனை படங்கள் போயிட்டுருக்கு, பிக் பாஸ் போயிட்டுருக்கு, அத்தனை இருந்தாலும் நான் வரேன், இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறேன், ஒரு 4 hours என்னுடைய டைமை கொடுக்குறேன்றது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை.
ஏன்னா அவ்வளோ பிஸி, உங்களுக்கு எவ்ரி டே இஸ் இம்பார்ட்டன்ட். அத்தனை படங்கள் முடிக்கணும், அத்தனை விழாக்கள் போகணும், அத்தனை பெரிய பெரிய நிகழ்வுகள் உங்களுக்கு இருந்த போதிலும் சார் படத்துக்கு வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக தமிழ் சினிமா என்றைக்குமே காலங்காலமாக மனசில் வச்சுக்கோம். இது மாதிரி தொடர்ந்து நிறைய நல்ல படங்களுக்கு உங்களுடைய ஆதரவு வேணும்னு எதிர்பார்க்குறேன். சில விஜய் சேதுபதி சார் தொடர்ந்து நிறைய இதே மாதிரி தமிழ் சினிமாவுக்கு ஒரு தூணா சப்போர்ட்டாக நீங்கள் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஷூட்டிங் போவாங்க சார், மத்தியானத்துலேருந்து ஷூட் பண்ணுங்க சார், காலையில் எங்களுக்கு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வாரத்தில் 2 நாள் வந்துருங்க சார். இல்ல நாங்க உங்களுக்கு எக்ஸப்ஷனா வச்சிருக்கோம் சார். தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் ப்ரொடியூசர் கவுன்சில்ல சொல்லிடுறோம், விஜய் சேதுபதி சார்னாலே ஒண்ணுமே பேசக்கூடாது, யாரும் உங்க பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் வரக்கூடாது சார். சார் எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் எடுத்துக்க மாட்டேன் சார். விஜய் சேதுபதி சார் எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் எடுத்துக்க மாட்டேன் சார். ஏன்னா நீங்க வந்து தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கீங்க, அதனால உங்க பேர்ல எந்த கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டோம். என்ன சார்? பிரீமியம் ப்ராடக்ட் சார். சார் சிவா சார் சொல்லிட்டாரு சார், பிரீமியம் எலைட் ப்ராடக்ட். அதனால உங்க எலைட் ப்ராடக்ட் எல்லாம் நாங்க டச் பண்ணக்கூடாது, உங்களுக்கு வந்து தொட மாட்டோம். நீங்க என்ன சினிமாவுக்கு இவ்வளவு ஆதரவா இருக்கிறது உங்களை நாங்க வந்து அப்படியே தாங்கி தூக்கிட்டு போவோம். வெற்றிமாறன் சார் அதுக்கு தான் கொஞ்சம் முதல்லயே சொன்னேன், கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு எங்களுடைய விஜய் சேதுபதி சார் கொடுத்துட்டீங்கன்னா இன்னும் நிறைய படம் நிறைய விழாக்கள் அவர் நான் கூப்பிட முடியும் சார். தேங்க்யூ. நிறைய நேரம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த நேரத்தில் சிராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிராஜ் ஒரு பேஷனட்டான ஃபிலிம் ப்ரொடியூசர். அவரும் அவருடைய ஃபேமிலி சேர்ந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய பிஸ்னஸ் கட்டை பார்த்து தான் நான் போஸ் வெங்கட் சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். போஸ் வெங்கட் சாரை வந்து நான் கன்னிமாடம் படத்துலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பேஷனட்டான ஒரு ஃபிலிம் மேக்கர், அவ்வளோ ஆசை டைரக்டர் ஆகணும், டைரக்டராகி நான் ஜெயிக்கணும், மிகப்பெரிய படங்கள் பண்ணணும், அடுத்தடுத்த கட்டம் போகணும் அப்படின்னு ஒரு துடிப்பாக இருக்கிறாரு. அவர் வந்து அவர் ஏஜுக்கும் அவருடைய நடவடிக்கை சம்மந்தமே இருக்காது. அவ்வளோ வருஷம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்துக்கிட்டு பயங்கர இளமை துடிப்போட நான் வந்து அடுத்தடுத்து நிறைய படம் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப வேகமாக இயங்கிட்டு இருக்கிற ஒரு இயக்குனர். அவருடைய சிங்கிள் ஷாட்ல எடுத்த ஒரு படத்தை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, ரொம்ப அற்புதமா பண்ணியிருப்பாரு. அவர் வந்து வேற டைரக்டர் பண்ண ஆரம்பிச்சு இவர் நடுவில் நடிக்க ஆரம்பிச்சு அந்த படத்தை சிங்கிள் ஷாட்ல 3 நாள் ரிஹர்சல் பண்ணி ஒரு படத்தை எடுத்திருந்தார். அதை பார்த்த உடனே அவர் பேர் பார்த்து நான் கால் பண்ணேன், எப்படி சார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லை சார் எனக்கு படம் டைரக்ட் பண்ணணும், பெருசா பண்ணணும் அப்படின்னு ஆசை. இந்த சார் படம் மூலமா சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். அவருக்கு வெற்றிமாறன் சார் வந்து மிகப்பெரிய ஒரு பெஞ்ச் மார்க். அவர் மாதிரி நம்ம படம் கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு வெறித்தனமான முயற்சி தான் இந்த சார் படம். நான் பிஸ்னஸ் கேட்ட பார்த்துட்டு பாடல்களை பார்த்துட்டு அப்பயே நான் சொன்னேன், சார் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய பேர் வரும், பெரிய லெவலில் கரெக்டான டேட்டில் ரிலீஸ் பண்ணால் இந்த படம் இன்னைக்கு தமிழ் சினிமா வாழை அப்படின்ற படத்தை மிக பெருசாக கொண்டாடிட்டு இருக்கு. அப்படி ஒரு நல்ல சினிமாக்கள் வரும்போது ஊடகங்களும் மக்களும் வந்து பெருசாக கொண்டாடுவாங்க, இந்த படத்தையும் அந்த மாதிரி கொண்டாடுவாங்க. கரெக்டான ஒரு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஐம் வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் இந்த படத்தை வெளியிடுறாரு, கண்டிப்பாக ஒரு பெரிய ரிலீஸாக வரும். ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, இந்த அக்டோபர்லாம் விட்டுருங்க, நவம்பர் மேலே கொண்டு வாங்க, பயங்கரமான ரிலீசஸ் இருக்குது. திடீர்னு கொண்டு வந்து நீங்கள் வந்து ஒரு படத்தை 10ஓடு 11 வரக்கூடாது. இந்த ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 7 படங்கள் வருதுன்றாங்க. வாரத்தில் 7 நாள் தான் இருக்குது, 7 படம் வந்தால் எப்படி மக்கள் போய் திரையரங்களை பார்ப்பாங்க? அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி இப்படி 5 படம் வருதுன்றாங்க. இப்படி 5 படங்கள் 4 படங்களில் வராமல் ஒரு 2-3 படங்களில் ஒரு படமாக வந்து மக்கள் கவனிக்கிற மாதிரி இந்த படத்தை நீங்கள் கொண்டு வரணும்னு சிராஜ் அவர்களையும் போஸ் வெங்கட் அவர்களையும் கேட்டுக்கிறேன். என்னுடைய நண்பர் விமல் சார், விமலுக்கு நான் வந்து கலகலப்புலேருந்து ரொம்ப பழக்கம். விமல் இந்த படம் கண்டிப்பாக ஒரு பிரேக் த்ரூ படம் தான் உங்களுக்கு. கலகலப்பு ஹீரோவா இப்போ சமீபத்தில் தேசிங்க ராஜா 2 படமெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு இன்டென்ஸான படம் பண்ணணும்னு நினச்சி வந்திருக்கிற விமல் அவர்களுக்கு எப்பவுமே அவர் வந்து வாகை சுடுவா நடுவில் ஒரு ஸ்பெஷலான படங்கள்லாம் பண்ணுவார். அப்படி விமல் அவர்கள் இந்த படத்தில் ரொம்ப அருமையாக இந்த படத்தினுடைய கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சரவணன் சாரை பற்றி சொல்ல வேணாம், இந்த படத்தில் பல இடங்களில் கண்ணில் தண்ணி வரும்னா அது சரவணன் சாருடைய நடிப்பை சொல்லணும். அவர் மிகச்சிறந்த நடிகர், நம்ம எத்தனை வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம். பருத்திவரிலேருந்து இந்த காலகட்டம் வரையும் அற்புதமான நடிப்பை கொடுத்துட்ருக்காரு. அவருக்கும் இந்த படக்குழு என்டையர் குழு சித்து ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர். அவருடைய மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. வாழ்த்துக்கள் சித்து. அண்ட் சாயா மேடம், உங்கள் மகளை நல்லா ப்ரொமோட் பண்ணி கொண்டு வரீங்க. சாயா ரொம்ப அருமையாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சாயா ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நான் எதிர்பார்க்குறேன் இந்த படம் மூலமாக உங்களுக்கு அடுத்த கட்டம் ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும்னு. இப்படி இந்த என்டையர் குழுவுக்கு விஜய் முருகன் சார் எல்லாருக்குமே இந்த படம் ஒரு நல்ல பிரேக் த்ரூ படமாக அமையணும். அதை விட மிக முக்கியமாக எப்படி நம்ம எல்லா பெரிய பெரிய இயக்குநர்களும் ஒரு படம் ஒரு பிரேக் த்ரூ படமாக அமைஞ்சு அடுத்த கட்டம் கொண்டு போவோமோ, அதே மாதிரி திரு போஸ் வெங்கட் அவர்களுக்கு இந்த படம் அவர் அடுத்த கட்ட ஒரு பெரிய இயக்குனராக தமிழ் சினிமாவில் கொண்டு வரணுன்னு சார் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்து சொல்கிறேன். முதல்ல நான் என் அம்மாவுக்கு நன்றி சொல்லி ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா சினிமாவுக்கு வரணும்னு சொன்னப்போ உன்னால் முடியாது, நீ எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில்
என் கனவை அவங்க கனவாக நினச்சி என் கூட போராடுறாங்க. ஸோ அவங்களுக்கு நன்றி சொல்லி ஆரம்பிக்கிறதுல தான் நான் அவங்களுக்கு செய்கிற பெரிய நன்றி கடனாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூம்மா. அண்ட் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடை எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவாக இருக்குது. அந்த மேடையில் நான் நிற்கிறேன்னு நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஒரு கற்பனை திறமையாக மாறி அது படைப்பாக வரும்போது ரசிகர்கள் நீங்கள் அதை கைத்தட்டி அந்த படைப்பை வெற்றியாக மாற்றுறீங்க. ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடியும் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, அவ்வளோ போராட்டம், அவ்வளோ பேரோட உழைப்பு. அதெல்லாம் தாண்டி இப்போது சார் உங்கள் பார்வைக்கு வருது. பாருங்கள், ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னிச்சிருங்க, நல்லா இருந்தால் தயவு செஞ்சு பாராட்டுங்க. என் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப பெரிய நன்றி. முக்கியமாக இன்னைக்கு இந்த விழாவோட நாயகன் இசையமைப்பாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இயற்கைக்கு நன்றி. வணக்கம். சார் என்கிற இந்த படத்தினுடைய கதை அம்சத்தை பார்ப்பதற்கு முன்பு இதனுடைய ஃபர்ஸ்ட் லுக்கு பார்த்த உடனே எல்லோருக்கும் பெரிய மரியாதை வர ஆரம்பித்தது. ஏன்னா வாகை சோடவாவுக்கு பிறகு விமல் அவர்களுக்கு இப்படி ஒரு அற்புதமான கெட்டப்பை கொடுத்ததற்காகவே போஸ் வெங்கட் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு படைப்பு என்றால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும், ஒரு படைப்பாளன் என்றால் அவருக்கு ஒரு கருத்து இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது எல்லாம் நடக்குதான்னு சொல்ல முடியாது. நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ வெற்றிமாறன் அவர்கள் அவருக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் ஆணவ கொலைகளுக்கு ஆதரவான படத்தை எடுக்க மாட்டார்னு நான் சத்தியம் வச்சு சொல்லுவேன். அது மாதிரி சில கலைஞர்களைத்தான் சொல்ல முடியும், இந்த மாதிரி படத்தை இவர் எடுக்க மாட்டார், அது இந்த மாதிரி படத்தை தான் இவர் எடுப்பார். இந்த மாதிரி தன்னுடைய கருத்தை பொது வெளியில் வைப்பதற்கு தயங்குகிற பல பேர் இருக்கிற சூழலில் என்னுடைய கருத்து இதைத்தான் என்று சொல்லுகிற படைப்பாளிகளை நாம் கொண்டாட வேண்டும். அது எந்த கருத்தா வேணாலும் இருக்கலாம், அந்த கருத்தை சொல்லுகிறவர்களை நாம் கொண்டாட வேண்டும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கன்னிமாடம் படத்தில் அவர் ஒரு கருத்தை வைத்தார். ஆணவ கொலைகளுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய சாட்டையடியாக அந்த படம் பேசப்பட்டது. விமர்சன ரீதியாக பெரும் கவனிப்புக்கு உள்ளான ஒரு படமாக கன்னிமாடம் படம் இருந்தது. அந்த படத்திலே நான் பாடல்கள் எழுதியிருந்தேன் என்பதும் பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த படம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்திற்கு கல்வி எவ்வளவு அவசியமானது என்பதை சொல்லுகிற ஒரு படமாக, எளியவர்களிடமிருந்து எப்படி கல்வி பறிக்கப்படுகிறது, அவர்கள் எப்படி அதை மீண்டும் கண்டடைகிறார்கள் என்பதற்கான ஒரு படமாக அவர் காட்சிப்படுத்தி இருக்கிற விதம். அவர் என்கிட்ட கதை சொல்லும்போது நான் வியந்தேன். இங்கே எப்படி அவர் கதையை சொல்லும்போது அதை நன்றி சொல்லும்போது தன்னுடைய விழிகளில் ஈரத்தோடே நன்றி சொன்னாரோ, அதுபோல் கதை சொல்லுகிற போது அப்படியே கதாபாத்திரமாக மாறி உருகி உடைந்து அப்படி பேசுவதை நான் பார்த்து ரசித்திருக்கிறேன். ஒரு நல்ல கலைஞனால் தான் இப்படி கதை சொல்ல முடியும். அப்படி போஸ் வெங்கட் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு படத்தை இந்த சார் என்கிற படத்தை மாப்போசி என்று சொல்லி இப்போது சார் என்று மாறி இருக்கிற இந்த படத்தில் கொடுத்திருக்கிறார்கள். அது ரொம்ப அழகாக அந்த ரெஃபரன்ஸ்லாம் ரொம்ப சிறப்பு. பள்ளிக்கூடம் என்று ஏன் பெயர் வந்தது என்பதையெல்லாம் அங்கே தொட்டிருக்கிறார். சமணர்கள் இங்கே குகைகளில் தாங்கள் பள்ளி கொள்கிற இடத்திலே மாணவர்களை உட்கார வைத்து பாடம் சொல்லி கொடுத்ததனால் பாடம் சொல்லி கொடுக்கிற இடத்திற்கு பள்ளிக்கூடம் என்று பெயர் வந்தது என்கிற ரெஃபரன்ஸ்லாம் அந்த ட்ரெய்லரில் பார்த்தேன். அவ்வளவு அற்புதமான செய்திகள். இப்படி இந்த சமூகத்திற்கு தேவையான ஒரு மிகச்சிறந்த படத்தை கொடுத்திருக்கிற போஸ் வெங்கட் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை இந்த படத்திலே பெறுவார் என்று நம்புகிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் சித்துக்குமார் எனக்கு ரொம்ப பிடித்தது என்னன்னா, சில பாடல்களை திரும்ப திரும்ப கேட்க தோன்றும். அப்படி திரும்ப திரும்ப கேட்க தூண்டுகிற ஒரு இசையை கொடுக்கிற ஒரு இசையமைப்பாளராக அவரை நான் பார்க்கிறேன். அவருக்கு இந்த படத்தில் 3 பாடல்களை எழுதியிருக்கேன். 3 பாடல்களுமே ரொம்ப படிச்சுக்கிறோம் என்கிற பாடல். உண்மையிலேயே ஒரு பாடலாசிரியனுக்கு மிகப்பெரிய ஆத்ம திருப்தி என்னன்னா, நிறைய ஆயிரக்கணக்கான பாடல்களை எழுதுகிறோம், அதில் சில பாடல்கள் எழுதுகிற போது மனதுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த பாடலை எழுதணும், இது சமூகத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடல், காலம் கடந்து பேசப்படும் இந்த பாடல் என்று தோன்றுகிற மாதிரி. படிச்சுக்கிறோம் படித்து நல்லா பழிச்சுக்கிறோம், 4 எடுத்து படித்தா நல்லது கெட்டது தெரியும், 1000 வருஷ இருட்டு தொடரக்கூடாது. ஏனென்றால் 2000 ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்திற்கு கல்வியை அறிமுகப்படுத்துகிற ஒரு படத்தில் கல்வியின் அத்தியாவசியத்தை சொல்லுகிற ஒரு பாடல் எழுதுகிற போது ஒரு தனி மகிழ்ச்சி வருகிறது. அப்படி ஒரு பாடலாக இந்த பாடலை நான் பார்த்தேன். அதே போல பனங்கருக்கா என்கிற ஒரு பாடல் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியான இந்த தருணத்தில் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி அண்ணன் போஸ் வெங்கட் அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டைரக்டர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நான் தான் அவங்க வந்தாங்க மியூசிக் பண்ணுறதுக்கு. பட் டைரக்டருக்கும் அந்த ஒரு டெக்னீஷியனுக்கும் அந்த ஒரு கிரியேட்டிவ் சிங்க் வந்தால் the product will come out really well. And I think and the sync has come with him and Sidhu. So the music is wonderful.
the movie is amazing. நான் படம் பார்த்தேன். I was lucky to watch the movie. And அந்த படம் பார்த்து I felt like calling my teachers and talking to them அந்த படம் முடிஞ்சு, because அவ்வளோ ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான மூவியாக இருந்தது. every ஒரு script writing they will tell that every frame of the movie should go towards the climax of the film னு சொல்லுவாங்க. And every frame நீங்கள் பார்த்தீங்கன்னா is very impactful, very emotional. And I think no wonder Vetrimaran sir has agreed to release the film, because ரொம்ப நல்லா படம் இது, நீங்கள் எல்லாம் கன்ஃபார்மாக பார்க்கணும். ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டும் இருக்குது. I think விமல் சரோட one of the best performance till date. And camera work is wonderful, and technically the mixing, I think Shivakumar sir mix பண்ணியிருக்காரு. As a whole package, it's a wonderful film. I think producer Siraj sir, I think first claps to you to do this film. It's our Siraj sir oda na 3 song பண்ணிட்டு இருக்கேன். He's a perfectionist. Every bar, every song எப்படி வரணும், என்ன சவுண்டிங் வரணும்னு அவ்வளோ அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஸோ இந்த படத்துலேயும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காருன்னு எனக்கு தெரியுது. ஸோ I think it's everyone has to watch this movie. And one request to Venkat Bose sir is இந்த படம் முடிஞ்சு நீங்கள் பெரிய படம் பண்ணுவீங்க. ஸோ ப்ளீஸ் இந்த டீம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா when you get bigger movies with your same composer, with this cameraman, when you take it forward, that will be always shown in all your projects. So take this team forward, and I think a lot we can expect from this team, sir. So congratulations. எல்லாருமே ப்ளீஸ் படம் பாருங்கள். And he was telling Vijay Sethupathi sir, within 24 hours அவர் இந்த கூப்பிடும் போதே வந்தார். என் கல்யாணத்துக்கே நான் அப்படி தான் அவரை கூப்பிட்டேன். ஏன்னா நான் பீக் கோவிட் டைமில் மை மேரேஜ் வாஸ் ஃபிக்ஸ். ஸோ வித்தின் ஒரு 3 daysல ஒரு வென்யூ ஃபிக்ஸ் பண்ணோம். ஆனால் அந்த வென்யூ கேன்சல் பண்ணிட்டாங்க, அங்கே பயங்கர கோவிட் அவுட் பிரேக் வந்துருச்சுன்னு. ஸோ திரும்பியும் பண்ணும்போது ஒரு வித்தின் 2 days தான் எனக்கு இருந்தது டைம். ஸோ ஐ கால் ஹிம். நான் 12 சேது கல்யாணம் ஆகுது, யாருக்குடான்னு கேட்டார். எனக்கு தான் சொன்னேன். எப்போ நினைக்கிறாரு, நாளைக்கு கல்யாணம் சொன்னேன். நாளைக்கு வர முடியாது, இன்றைக்கி தான் ஈவெண்ட் இருக்கான்னு கேட்டார். ஃபேமிலியில் நான் ஒரு சங்கீத் வச்சுருக்கேன், இன்றைக்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டு he came today and blessed me and my wife. So thank you so much. வெற்றிமாறன் சார், நானும் என் ஃப்ரெண்டு உட்காரும் போது, ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் உட்காரும் போது சும்மா ஸ்கிரிப்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன படம் ப்ரொடியூஸ் பண்ணோம், லென்ஸ்னு ஒரு படம். சார் வாட்ச் தட் மூவி and he released it for us. I think it is one of the biggest highlights of my life. And thank you sir for supporting great content like this. I would love to work with you all once more. Natti sir, wonderful DOP, wonderful actor, and a much better human being sir. And I would love to work with you again. விமல் சார், இந்த படம் பற்றி கேட்டு நிறையா பேர் இப்போ எனக்கு கால் பண்ணுறாங்க. நம்ம ஒரு படம் பண்ணுறோம், விமல் சார் ஹீரோ போகிறோம், விமல் சார் ஹீரோ போகிறோன்னு. ஸோ ஐ திங்க் a lot of movies, great movies are line up for you. So the whole team, thank you all very much. Please support a wonderful movie like this, and I'll meet you all during the success meet. Thank you so much. இந்த ஸ்பீடாக புஷ்குன்னு உள்ளுவாங்குது, வரும் காற்று தான் வருது. சார் படம், இந்த சார் படத்துக்கு போஸ் வெங்கட் மாமா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து கதை சொல்ல வந்தவர், கதை கேட்டோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. நம்ம வாயசூடாக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு கல்வி சம்மந்தமான ஒரு படம் நடித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. அவர் வந்து டைரக்டராக வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்து, அவர் கதை சொல்லும் போதே நடிச்சு காட்டி தான் சொல்லி கொடுத்தாரு. அதேமாரி டக்குன்னு ஒரு 30-32 நாள் ஸ்பீடு ஜெட் எஃபெக்டில் தான் படம் எடுத்தார். அதுவும் நல்ல தரமான ஒரு படமாக நல்லா நீட்டாக எடுத்திருக்காரு. அதனால் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த இங்கே வந்திருக்க அதேமாதிரி வெற்றிமாறன் சார், அவர் வந்து சார் படத்துக்கு அவர் தான் சாரு. வெற்றிமாறன் அப்படின்னு போட்டதுனால தான் அது சாருன்னே வெளியில் தெரியுது. இல்லைன்னா சார் என்ன சார் சார் அப்படின்னால அது சாருன்னு அந்த உறக்க குரல் வந்து நம்ம அண்ணன் வெற்றிமாறன் மூலியமாக தான் அது வந்திருக்கு. அதனால் அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அதேமாதிரி இப்படி வந்து நல்லா உறக்க பேசுகிறா, நல்லா உற்சாகமாக பேசுகிறா அப்படின்னு என்னை தூண்டி விட்டுட்டு இருக்க நண்பர் விஜய் சேதுபதி அவர்கள் இன்னைக்கு கூத்துப்பட்டில் இருக்கும்போது எப்படி நாடகத்தை உட்காந்து இப்படி பார்ப்பாரு. அவர் ஒரு ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துட்டு இப்படியே பார்ப்பாரு. வந்தோன்னே மினி சூப்பராக பண்ணடா, நல்லா பண்ணியிருக்கடா அப்படின்னு அன்னைக்கு உற்சாகப்படுத்தினாரு. இன்ன வரையும் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் வந்து அவர் வந்து எப்போவுமே ஒருத்தர் கை கொடுக்கணும்னா அவரும் சரி, வெற்றிமாறனும் சரி, அவர் வந்து எல்லாமே ஒருத்தரை கை கொடுத்து தூக்கி விடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நம்ம விஜய் சேதுபதி. அதுமாரி அவரும் வந்து நிறைய பேருக்கு கை கொடுத்து தூக்கி விட்டுட்ருக்காரு. நானும் அதுமாரி தூக்கி விடலான்னு 2 பேருக்கு கை கொடுத்தேன். பார்த்தா என் காலை பிடிச்சி வாரி விட்டேன்.
அதனால கை கொடுத்தாலும் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு கை கொடுக்கணும். அதில் வந்து அவர் அண்ணன் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதேமாரி இன்னொன்று சொன்னார், ரொம்ப மறக்கவே முடியாது. நான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு அப்படியே நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் திடீர்னு ஒரு கிறுக்குத்தனம் வந்து அப்படியே காலை பிடிச்சி இழுத்து விட்டாங்கல்ல, அப்படியே கீழே விழுந்தேன். திருப்பி என்னை வந்து ஒரு அரவணைச்சு தூக்கி விட்டதில் நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கு விரும்புங்க. என்னன்னா ஃபோன் அடிச்சோன்னே சொல்லுங்க அப்படிமே, டேய் ஏன்டா கொஞ்சம் நல்லா தான் இப்போ உன்ட்ட பேசுகிறேன், எனக்கு டயர்டாகிடுது அப்படின்னா இல்லை, முதல்ல பேசும்போது நல்லா உற்சாகம், நல்லதா கெட்டதோ நல்லா உறக்க பேசு, நல்லா பேசு, 4 பேருக்கு புரியுற மாதிரி பேசு. அவங்க மகிழ்ச்சி படட்டும், இல்லைன்னா அவங்க கோவப்படட்டும், ஆனால் அவங்க இப்போ பேச்சை கேட்டு டயர்டாகிடக்கூடாது, டயர்டாகி உட்காந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தி இப்போல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, முன்னாலாம் 10 செகண்ட் தான் பேசுவேன். இப்போ ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பேசுகிறேன்னா அது காரணம் வந்து அவர் தான். ஏன்னா அப்பப்போ வந்து ஃபோன் பண்ணி நம்ம கொஞ்சம் தொங்கி இருக்கும் போதெல்லாம் ஃபோன் பண்ணி கொஞ்சம் சார்ஜ் ஏற்றிக்குவேன். அதுமாரி அந்தளவுக்கு ஒரு இன்ன வரையும் அந்த பண்பு எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் இன்ன வரையும் அவர் கொடுக்குற கையை வந்து இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் நட்டி அண்ணன் வந்து அவர் கூட சேர்ந்து படம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா மகாராஜாவில் போட்டு அட்டி நொறுக்கி விட்டாரு. மகாராஜா படத்தில் பார்த்தா அவர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஃபர்ஸ்ட்டு. அந்த கேரக்டர் அவர் இல்லை, அந்த கேரக்டர் வந்து இது ஒரு திருட்டு கேரக்டராக இருக்குப்பேன்ட்டு. ஆனால் கிளாஸ் வச்சாரு பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு இல்லை, அவர் இப்படி பயங்கரமாக ஹீரோ ஆகி போயிட்டார். அதனால் அவர் அருமையாக பண்ணியிருந்தார் அண்ணன், சூப்பர். அந்த மகாராஜா டீமுக்கே வாழ்த்துக்கள், நல்லா வந்துருக்கேன். அண்டு வந்திருக்க மற்ற பெரியவங்கள், அண்ணன் அம்மா கிரியேஷன் சிவா அண்ணன் என்னோட நெருக்கடியான பல சமயத்தில் என் கூட இருந்திருக்கிறாரு, அதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. அதுமாரி தனஞ்சய அண்ணன், எனக்கு அவர் சொல்ல மாதிரி கலகலப்பில் இருந்து இன்ன வரையும் நட்பு தொடருது. அது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான நட்பாக இருக்கணும். அதுமாதிரி நீங்கள் சொன்னீங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் இனிமேல் வந்து உங்களுக்கு எந்த இதுவும், அதேமாதிரி எனக்கும் அதேமாரி பக்கத்தில் ஒரு சின்ன இடம் புகார்லாம் வந்தால் நம்மளே கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மேடையில் வந்து இவ்வளோ நிறைவாக ஒரு நல்ல நிகழ்ச்சியாக நடக்குது அப்படின்னா ஒரு முக்கியமாக அந்த 2 ஜீவன்கள் தான் காரணம். அண்ணன் வெற்றிமாறன் அண்ணனும் விஜய் சேதுபதி அவர்களும், அதுக்கு உறுதுணையாக நட்டி அண்ணனும், அதுக்கப்புறம் அது மாதிரி விவேகானந்தன் கவிஞர் அவர்கள் அருமையாக அந்த பாடல்கள் பணங்கற்கா என்ற பாடலும், படிச்சுக்கிறேன் என்ற பாடலும், இன்னொரு பாடல் இருக்குது, எல்லாம் அருமையாக எழுதியிருக்காங்க. அதேமாரி இன்னொரு பாடல் இளையராஜா அவர்கள் அவங்க வந்து அவரே இசையமைத்து பாடி ஆடி இருக்காரு. அவருக்கும் இந்த படத்தின் கதாநாயகி சாயாதேவி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் அண்ணன் மறந்துட்டேன் சரவண அண்ணன், அதான் அப்பாவா நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து எல்லாரும் சித்தப்பாவா நடிச்சு பார்த்துருப்பீங்க, இதுல ஒரு அப்பாவா பார்த்துருப்பீங்க. சித்தப்பாவில இருந்து அப்பாவா இருக்காரு. அதனால ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு அண்ணன்.